நாட்டையே உலுக்கி கொண்டு இருக்கும் விபத்துகள் ஏராளமாக இந்த 2025ல் நடந்துகிட்ருக்கு. ஏர் இந்தியா விமானம் விபத்து பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமானங்கள் விபத்தில் சிக்க காரணம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானத்தின் பயணம் செய்த அனைவருமே உயிரிழந்துள்ளனர். விமான விபத்து தொடர்பான காட்சிகளும் புகைப்படங்களும் வெளியாகி நெஞ்சை பதப்பதைக்க வைக்கின்றன. விமான விபத்து பொதுவாகவே விமானங்கள் முழுமையான பாதுகாப்பு பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் புறப்படவே அனுமதி வழங்கப்படும். அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் விபத்துகள் நேர்கின்றன. பெரும்பாலான விமான விபத்துக்கள் விமானம் டேக் ஆஃப் எனப்படும் புறப்படும் போது அல்லது லேண்டிங் எனப்படும் தரையிறங்கும் போதும் தான் நிகழ்கின்றன. அகமதாபாத்தில் இருந்து ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகுதான் விபத்தில் சிக்கியிருக்கிறது. தொழில்நுட்ப காரணம் என்ன, இந்த விபத்துக்கள் என்ன காரணம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இருந்தாலும் பொதுவாக இதுபோல் விமானங்கள் விபத்தில் சிக்குவதற்கு ஒரு முக்கியமான தொழில்நுட்ப காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி பார்க்கலாம். லிஃப்ட் என்றால் என்ன? ஈர்ப்பு விசைக்கு எதிரான விமானம் மேலே எழும்பி ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு சென்று பறக்க வேண்டும். இப்படி புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து தரையிலிருந்து விமானம் மேலே சென்று ஒரு நிலைக்கு வருவதே லிஃப்ட் என அழைக்கிறார்கள். விமானங்கள் இப்படி மேலே எழும்புவதற்கு விமான இறக்கைகளே முக்கிய காரணமாக இருக்கின்றன. விமானங்களில் இருக்கும் இறக்கைகளின் வடிவமும் காற்றில் விமான நகரும் வேகமும் தான் விமானத்தை தரையிலிருந்து மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் எழும்புவதற்கு உதவியாக இருக்கிறது. இதில் ஏதேனும் சிக்கல் நேரும்போதுதான் விமானங்கள் விபத்தை சந்திக்கின்றன. ஸ்டால் என்றால் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். சில சமயங்களில் விமானம் மேலே எழும்பும்போது திடீரென தன்னுடைய பேலன்ஸை இழக்கும். இந்த நிலையை தான் ஸ்டால் என அழைக்கிறார்கள். விமானத்தில் முக்கியமான பாகங்களாக இறக்கைகள் தான் இருக்கின்றன. விமானம் தரையிலிருந்து மேலே எழுந்து காற்றில் தக்க வைப்பதற்கு போதுமான விசையை இறக்கைகளை உருவாக்கும். இந்த விசையை உருவாக்க முடியாத போதுதான் விமானம் ஸ்டால் எனப்படும் என்ற நிலைக்கு வருகிறது. விமானம் தரையிலிருந்து மேலே எழும்போது மெதுவாக சென்றாலோ அல்லது விமானி மிக வேகமாக விமானத்தை இயக்கி செங்குத்தான நிலைக்கு சென்றாலோ இந்த விமானம் மேலே எழும்பாமல் ஸ்டால் என்ற நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் AI அதாவது 171 242 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் விபத்துக்குள்ளானது. இந்திய மக்களை மட்டுமல்லாமல் வெளிநாட்டவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஏர் இந்தியா விமான நிலையத்தில் பயணித்த 242 பேரில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டினர், ஒருவர் கனடா நாட்டவர், 7 போர்ச்சுகீஸ். இதனால் இந்திய அரசு மற்றும் அல்லாமல் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் குறித்து தெரிந்து கொள்ளவும் உதவி செய்யவும் 3 நாடுகள் உயர்மட்ட நிர்வாகம் தற்போது களத்தில் இறங்கியுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, விமான விபத்து எப்படி நடந்துச்சு எக்ஸாக்டான்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அகமதாபாத்திலிருந்து இங்கிலாந்தின் லண்டன் காட்விக் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் AI-171 பிற்பகல் 1:38 மணி அளவில் புறப்படும் போது விபத்துக்குள்ளானது. இந்த போயிங் 787-8 விமானம் மேகனி நகர் அருகே விழுந்து பெரும் வெடிப்பு சத்தத்துடன் பெரும் புகை மண்டலத்தை உருவாக்கியது. இந்த துயர சம்பவம் இந்தியா விமானத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, விபத்துக்குள்ளான விமானம் குறித்து விசித்திரமான தகவல் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்துச்சு. அதாவது நேற்று காலை மிட்டே ஆங்கில நாளிதழில் முதல் பக்கத்தில் ஏர் இந்தியா விமானம் குறித்து விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. கீட் ஜானியாவின் தந்தையர் தின நிகழ்வை விளம்பரப்படுத்தும் விளம்பரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஓரத்தில் ஒரு அனிமேஷன் செய்யப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கட்டிடத்தில் சிக்கியிருப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பிற்பகலில் நிகழ்ந்த விமான விபத்துக்கு பிறகு விமானத்தின் முன்பகுதி ஒரு கட்டிடத்தில் சிக்கியது. இதனை கண்ட சமூக வலைத்தள பயனர்கள் விளம்பரத்தில் வெளியிடப்பட்ட காட்சியை உண்மையில் நிகழ்ந்திருப்பதாக கூறி வைரலாகி வருகின்றன. விமான விபத்து குறித்து விசாரணைகளும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தற்செயல் நிகழ்வு வாழ்க்கையில் கணிக்க முடியாத தன்மையை நினைவூட்டுகிறது.
இன்னும் இந்த 2025ல என்னென்ன பேரிடர்கள் வந்து நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ கனவுகளுடன் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ஏறி அவங்களுடைய டெஸ்டினேஷன்ஸ் பாயிண்ட் வந்து போய் ஹாப்பியாக இருக்கணும்னு வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஃப்ளைட் எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து கிராஷ் ஆகி இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகி 242 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் நடக்கக்கூடாது. இது எங்கேயுமே வந்து நிகழக்கூடாது. காட் கிட்டேயும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வேறொரு பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.